வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வீட்டு அரிசியில் சுவையான முட்டை பிரியாணி. குழந்தைங்க பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெளியில் போய் பிரியாணிக்குன்னு அரிசியெல்லாம் வாங்க தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க அரிசியை வச்சு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாங்க. நல்லா சுவையாக இருக்குங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. இது வந்து 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாங்க. 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 2, கைப்பிடி அளவு புதினா, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 5 முட்டை எடுத்துருக்கேங்க. தண்ணியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 இலை, சோம்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை பூ சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் கீரைலைங்க முழுசாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்குங்க. புதினா இலையை இப்போ சேர்த்துக்கலாங்க. புதினா இலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மசாலா நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோங்க. மசாலா நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்துருந்தாங்க. 8 டம்ளர் ஊற்றணும். நான் வந்து 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேங்க. வீட்டு அரிசி வேக டைம் எடுக்கும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னா கரெக்டாக அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து வீட்டு அரிசி போடுறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுக்குங்க. அதனால் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ கழுவி வச்சிருக்க அரிசியில் சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போவே உப்பு சேர்த்துருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அரிசி வேக ஒரு 25 நிமிஷம் டைம் எடுக்குங்க. நம்ம அதுக்குள்ளே இதை மூடி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசா கொஞ்சமாக புதினா கிள்ளி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. வெங்காயம் வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கிறேங்க.
தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மசாலாவை வெங்காயத்துக்கு கூட நல்லா 2 செகண்ட் கிளறி விடுங்க. வேக வச்ச முட்டையை இப்போ சேர்த்துக்கிறேங்க. மசாலாவோட முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி தழையை இப்போ கொஞ்சம் தூவிக்கிறேங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வைங்க. முட்டை வந்து அந்த மசாலாவோட நல்லா சுருங்கி வருங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா சுருங்கியிருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. சாதம் நல்லா வெந்திருக்குங்க. வறுத்த முட்டையை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேங்க. வீட்டு அரிசியில் சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.